அந்த அழைப்பிற்கு அடங்கியிருக்க வேண்டாம். The snake has to be destroyed. அந்த வலு சர்ப்பம் அழிக்கப்பட்டு போகட்டும். In every individual. தனி நபர்கள் வாழ்க்கையில The subtle serpent, its head should be knocked down. தந்திரமாய் கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் நசுக்கப்படட்டும். It should be delivered from Satan's ideas, families and individuals. குடும்பங்களிலே தனிநபர் வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற துர் ஆலோசனைகள் ஒழிந்து போகட்டும். The influences of the parental curses, genealogical curses should be broken. பரம்பரையாக வருகிற சாபங்கள், தொடர்ந்து வருகிற சாப கட்டுகள் முறிந்து போகட்டும். Let every genealogical, genetical disorders, the Lord should burn right now. பரம்பரையாக வருகிற இரத்த சம்பந்தமாக வருகிற எல்லா டிசார்டர்ஸ் எல்லாம் ஒழிந்து போகட்டும். We will pray right now. நாம் ஜெபிப்போம். God turn every curse into a blessing for us. சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. Let the Lord bless us this day. கர்த்தர் நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. Every curse that runs through our blood, the Lord should burn it right now. இரத்தத்திலே ஓடுகிற எல்லா சாபங்கள் அழிந்து போகட்டும். It may be disease, ஒருவேளை வியாதியா இருக்கலாம், powers of darkness, அந்தகார கிரியைகளா the Lord should burn it right now. கர்த்தர் அவர்களை சுட்டெரிப்பாராக. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Hallelujah. Hallelujah. Praise be to Lord. Hallelujah. Hallelujah. எல்லா இருதயங்களை இணைத்து ஒரு விசை கூட ஆண்டவரே, மிக ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற, எங்கள் வாழ்க்கையோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் இப்பொழுது உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் எல்லா ஜெப குறிப்புகளும் அதே காரணங்கள் தான். ஒரு விசை இன்னுமாய் கூட ஒரு விசை கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவாராக, கர்த்தர் இறங்குவாராக. கர்த்தர் தம்முடைய தாசனோடு கூட பேசினார், கர்த்தர் தம்முடைய தாசனோடு கூட பேசினார். வேதம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே, நீ இதோ காண்கிற இந்த சேரோபீன்களுக்குள்ளாக நீ கடந்து போய் அவர்கள் நடுவில் இருக்கிற அக்கினியை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் கர்த்தர் ஒரு மனுபுத்திரனோடு கூட பேசினார். அக்கினியை எடுத்துக்கொண்டு வா, உனக்குள் இருக்கிற அக்கினியை நீ எடுத்துக்கொண்டு வா, உனக்கான அக்கினியை நீ எடுத்துக்கொண்டு வா, காரியங்களை வாய்க்க பண்ணும்படி, உன்னை நான் விடுவிக்கும்படி இதோ இந்த அக்கினியை எடுத்துக்கொண்டு வா என்று பேசின அந்த மாத்திரத்திலே அந்த புருஷனானவன் கேருபீன்களுக்குள்ளாக கடந்து போய் தன்னுடைய கரங்களில் அக்கினியை எடுத்ததாய் வேதம் சொல்லுகிறது. இந்த ராத்திரி வேளையில அக்கினி ஸ்தம்பம் நம்ம மத்தியில இறங்கி வர வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இதோ மனுபுத்திரனே, இதோ மனுபுத்திரனே, உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், உனக்கான அக்கினியை நீ எடுத்துக்கொண்டு வா. இதோ அக்கினி ஜுவாலையை போன்ற ஒரு மனிதன் இறங்கி வருகிற பொழுது உனக்கான அக்கினி தன்னுடைய கரங்களில் எடுத்து கொடுத்தாராம். இப்பொழுது உடைய கரங்களில் கர்த்தர் அக்கினியை கொடுப்பார். ஏதேன் தோட்டத்திற்கு வெளியில சுடர் வெளிகளை வீசிக்கொள்கிற ஒரு கேருபீனை கர்த்தர் நிறுத்தினார். இனி சாபம் உள்ளே வரக்கூடாதபடிக்கு, சாபத்தீடான காரியங்கள் வரக்கூடாதபடிக்கு இதோ கேருபீனை ஒருவனை நிறுத்தினார் என்றால் இன்னைக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை நம்முடைய கரங்களில் கொடுப்பாராக, நம்முடைய கரங்களில் கொடுப்பாராக. இனி சாபம் உனக்குள் வரக்கூடாதபடி உனக்கான ஒரு அக்கினியை எடுத்துக்கொள், உனக்கான ஒரு அக்கினியை எடுத்துக்கொள். இதோ வருகிறது அக்கினி ஸ்தம்பம், இதோ வருகிறது அக்கினியினுடைய மகிமை. அக்கினி ஸ்தம்பத்தினுடைய மகிமையை கர்த்தர் உன்னுடைய கரங்களில் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உன் கரங்களில் கொடுக்க விரும்புகிறார். அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு இரவிலே வழி காட்டினது. தம்முடைய கேருபீன்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இதோ என் ஜனங்களுக்கு முன்பாக நீ கடந்து போ, நீ கடந்து போ, அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டும்படி, அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டும்படி, இருள் அகன்று போகும்படி, சாபம் அகன்று போகும்படி, அவர்களை வழி நடத்தும்படி இதோ ஒரு அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வந்தது. தம்முடைய தூதனானவனை கர்த்தர் முன் அனுப்பினாரே. இதோ அந்த அக்கினியாய் கர்த்தர் இறங்கி வருகிறார், உனக்குள் இறங்கி வருகிறார். இதோ அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வருகிறது. உன் சாபம் மாறும், உன் சாபத்தீடானவைகள் மாறும், உன் சாபத்தீடானவைகளை அக்கினி சுட்டரித்து போடும். லகதர பௌரபௌஷலே மரணமௌ சரபௌ ரபௌதியாந்தரா
கேட்டருளும் கேட்டருளும் என்று எலியா தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் கேருபீன்களுக்கு கட்டளை கொடுத்திருப்பார். இதோ அக்கினியை பற்றி கொண்டு நீ புறப்பட்டு போ, பலிபீடத்தின் மேல் இறங்கு, பலிகளை பட்சித்து போடு என்று சொல்லி இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கேருபீன்களுடைய மகிமையை பார்க்கிறோம் பலத்த மகிமையாய் இப்பொழுது இறங்கி வருவாராக, இறங்கி வருவாராக. உன் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பலிகளை பட்சிக்கும்படி, சாபத்திடானவைகளை கர்த்தர் பலியாய் அங்கீகரிக்கும்படி இப்பொழுது பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினியானவர் இறங்கி வரட்டும், அக்கினியின் மகிமை இறங்கி வருவதாக. லிபாபாபாபா ரபுஷலா மாஷ்யகதுரா பௌதியாந்த ரபோல மானாகாதியா லீசரணமா ரபதரியா ரபோதரபா ஷரலஹதியா லிஹன்லன மௌரபௌக் ரபஸலமகுரா லேதேரேபேஷியா. உன்னுடைய வாழ்க்கையில் வியாதிகள் போராடுகிறதா, தரித்திரங்கள் போராடுகிறதா, பிசாசு உன்னை தொடும்படி அதிகாரத்தை பெற்றிருப்பானா? இப்பொழுது கர்த்தர் பேசுவாராக, கர்த்தர் பேசுவாராக. பொல்லாத பிசாசே, ஓ சபிக்கப்பட்ட, தோற்கடிக்கப்பட்ட, சாபத்தீடான பிசாசே, என் பிள்ளைகள் மேல் இருக்கிற உன் அதிகாரத்தை எடு. இதோ அக்கினி வருகிறது, அக்கினி ஸ்தம்பம் வருகிறது, வானங்கள் திறக்கப்படுகிறது, விடுதலை உண்டாக்கப்படுகிறது, கர்த்தர் இறங்கி வருகிறார். உன் அலங்கங்கள் திறக்கப்படுகிறது, உன் அலங்கங்களை கர்த்தர் திறக்கிறார், உன் வீட்டின் அலங்கங்களை கர்த்தர் சீல் பூசுகிறார். மறைவிடங்களில் ஒளிந்திருக்கிறாயோ, தந்திரமாய் வஞ்சிக்கும்படி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாயோ, பரலோகத்தின் அக்கினிக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், நன்றி எம்மாத்திரம், நன்றி எம்மாத்திரம், நன்றி பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற, நன்றி விரோதமாய் செய்து கொண்டிருக்கிற, ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிற, ஓ சபிக்கப்பட்டவனே, எம்மாத்திரம். இதோ கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வருகிறார், யாக்கோபின் வல்லவர் வருகிறார். இனி உனக்கு இடமில்லை. சாபத்தின் ஆவியே, என் குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தில். சங்கீதம் 99 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவருடைய ஸ்தலத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வரும், அவருடைய ஸ்தலத்திலிருந்து கேருக்கள், கேருபீன்கள், செராபீன்கள் புறப்பட்டு வருவார்கள். ஓ பூமியை தத்தளிக்க பண்ணுகிற, பூமியை தத்தளிக்க பண்ணுகிற சாபத்திடானவைகள் சுட்டரிக்கப்படும். குடும்பங்களை தத்தளிக்க பண்ணுகிறாயோ, இதோ கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், சேனைகளின் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இது விடுதலையின் இரவு, இது விடுதலையின் இரவு, வெளிச்சத்தை உண்டாக்குகிற அக்கினி ஸ்தம்பத்தின் இரவு. லிபாக லபு ரபாசியா லிஹேதியாக்க ரபௌதரபா லகந்தரமஸலு கரபாலதியா ரஹீம் சலமஹு ரபஸலா. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் அக்கினியா இறங்கியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், அக்கினியினுடைய தழல் ஒவ்வொருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், அக்கினியோடு கூட புறப்பட்டு ஜெயம் எடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சாபங்களை கர்த்தர் மாற்றி போட்டு இருக்கிறார். ஆமென்.